ஆனந்தி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்பது ஒவ்வொன்றும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை ஒரே நாள் 2 முறை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து பேசியிருக்கிறார். இது சாதாரண விடயம் கிடையாது, மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அதிலும் 2வது முறையாக நடைபெற்ற இந்த சந்திப்பு என்பது அதீத முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த சந்திப்புக்கு முன்பாக தான் அவருடைய கூட்டணி தொடர்பான முக்கிய அறிவிப்பு வெளியிட்டார்கள். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் தொடரவில்லை என்றும் கூட்டணி குறித்து விரைவில் அறிவிப்போம் என்று தெரிவித்திருந்தார்கள். அப்படி அறிவிக்கப்பட்ட பிறகு நடைபெற்ற இந்த சந்திப்பு என்பது கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. அது மட்டுமல்லாமல் நேரடியாக வீட்டிற்கே சென்று சந்தித்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இல்லத்திற்கு சென்ற ஓ பன்னீர்செல்வத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாசல் வரை வந்து வரவேற்று சென்றார். கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றது. 40 நிமிடங்களாக இந்த சந்திப்பு என்பது நடைபெற்ற நிலையில் இந்த சந்திப்பு முடிந்துவிட்ட பிறகு வெளியே வந்த ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போதுதான் பல கேள்விகள் செய்தியாளர்கள் அவர் முன் கேட்டார்கள். அதாவது இந்த சந்திப்பு குறித்து அவர் மிக முக்கியமான விடயங்களை தெரிவித்திருந்தார். அவர் கேள்விகள் கேட்பதற்கு முன்பாகவே இந்த சந்திப்பு என்பது முழுக்க முழுக்க நலம் விசாரிப்பு என்றுதான் தெரிவித்திருந்தார். அதாவது கிட்டத்தட்ட 7 நாட்களாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருக்கிறார். அதனால் அவருடைய உடல்நலம் குறித்து விசாரித்தேன் என்றும், அது மட்டுமில்லாமல் முன்னாள் முதல்வர் கலைஞருடைய மூத்த மகன் மு.க. முத்துனுடைய மரணம் அவர் குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு, அது குறித்தும் என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொண்டேன், அது குறித்தும் நலம் விசாரித்தேன் என்றும், முதலமைச்சர் நலம் விசாரித்தேன், அதோடு மு.க. முத்துனுடைய மரணம் குறித்தும் இரங்கல் தெரிவித்தேன் என்று தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகுதான் மிக முக்கியமான கேள்வி கேட்கப்பட்டது. இந்த சந்திப்பின் மூலமாக திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்கப்பட்டதற்கு அது உங்களுடைய யூகம், அதற்கான வாய்ப்பு என்பது அது போன்ற கேள்விகள் அனைத்தும் உங்களுடைய யூகம் என்று அவர் தெரிவித்திருந்தார். அதாவது மிக முக்கியமாக கேட்கப்பட்ட போது திமுகவுடன் கூட்டணி, அதாவது திமுகவை நீங்கள் தீய சக்தி என்றெல்லாம் விமர்சனம் செய்தீர்களே, அந்த நிலைப்பாட்டில் தொடர்கிறதா அல்லது மாற்றம் ஏற்பட்டுகிறதா என்று கேட்கப்பட்ட போதுதான் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை என்பது தெரிவித்திருக்கிறார். அப்படி என்றால் திமுகவுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்போதுதான் அது உங்களுடைய யூகம், உங்களுடைய கற்பனைக்கெல்லாம் பதில் கூற முடியாது என்று தெரிவித்திருந்தார். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். அதோடு பாஜகவிலிருந்து விலகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட பிறகு பாஜக தலைவர்கள் யாரும் உங்களை தொடர்பு கொண்டு ஏன் இந்த முடிவு எடுத்தீர்கள், நீங்கள் விலகி இருக்கக்கூடாது என்றெல்லாம் பேசினார்கள் என்று கேட்கப்பட்ட போது அப்படி இதுவரையிலும் யாரும் பேசவில்லை, எந்த தலைவரும் என்னை தொடர்பு கொண்டு பாஜக சேர்ந்தவர்கள் யாரும் என்னை தொடர்பு கொண்டு பேசவில்லை என்று தெரிவித்திருந்தார். எனக்கும் சுயமரியாதை உண்டு என்றும் தெரிவித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் அந்த நிதி தொடர்பாக கல்விக்கான நிதி மும்மொழி கொள்கை ஏற்றால் மட்டும்தான் கல்விக்கான நிதி கொடுப்போம் என்று தெரிவித்திருப்பது என்பது ஏற்புடையது கிடையாது, ஜனநாயகத்திற்கு ஏற்புடையது கிடையாது. மக்களை பாதிக்கக்கூடிய எந்த திட்டங்கள் இருந்தாலும் நான் கண்டனம் தெரிவிப்பேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இப்படியாக முழுமையாக அந்த பேட்டியும் நாம் முழுமையாக பார்த்தோம். அதில் பல்வேறு சந்தேகங்கள், கேள்விகள் என்பது எழுவது இயல்புதான். என்றால் எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரையில், அதாவது இந்த நிலைப்பாடு தற்போது நீங்கள் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு கூட்டணி விட்டு வெளியேறி இருக்கிறீர்கள் அல்லவா, அந்த நிலைப்பாடு என்பது தேர்தல் வரைக்கும் தொடருமா அல்லது அதில் மாற்றம் ஏற்படுமா, மீண்டும் உங்கள் முடிவை மாற்றிக்கொள்வீர்களா என்று கேட்கப்பட்ட போது எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரையிலும் கூட்டணியிலிருந்து வெளியேறினார். அதற்கு பிறகு மீண்டும் அவர் என்டிஏ கூட்டணி சேர்ந்திருக்கிறார், அதற்கு வாழ்த்துக்கள் என்றெல்லாம் அவர் தெரிவித்திருந்தார். இப்படி 40 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடைபெற்று என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நாம் கூறியது போல திமுகவுடன் ஓ பன்னீர்செல்வம் கூட்டணி வைக்கிறாரா என்ற ஒரு கேள்வி இதன் மூலமாக எழுகிறது. என்றால் ஒரே நாளில் என்டிஏ உடனான கூட்டணி தொடர்பான அறிவிப்பு வெளியிடுவதற்கு முன்பாக ஒரு முறை சந்தித்தார், அறிவிப்பு வெளியிட்ட பிறகு ஒரு முறை சந்திக்கிறார். அதுவும் அறிவிப்பு வெளியிட்டப்பட்ட பிறகு அவர் சந்திக்கக்கூடிய சந்திப்பு 40 நிமிடங்கள் அவருடைய இல்லத்தில், முதலமைச்சர் இல்லத்தில் நடைபெறுகிறது. இதை அனைத்து வைத்து பார்க்கும்போது திமுகவுடன் ஓ பன்னீர்செல்வம் கூட்டணி அமைக்கிறாரா என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. ஆனால் அரசியல் விமர்சகர்களுடைய கருத்து பொறுத்தவரையிலும் அதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவுதான் என்று சொல்லப்படுவதற்கான சாத்தியங்களும் தற்போதைய அரசியல் களத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு குறைவுதான் என்று சொல்லப்படுகிறது. அதை தொடர்ந்து அவருடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது விரைவில் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படியாக ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இல்லம் சென்று 40 நிமிடம் நடைபெற்ற இந்த சந்திப்பு என்பது அரசியல் களத்தில் பரபரப்பையும் பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.